ஓகே, நம்மளுடைய தெர்மோடைனமிக் டெரிவேஷனுடைய அடுத்த குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யாரு அப்படின்னா எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்? தெர்மோடைனமிக் டெரிவேஷன் ஆஃப் டெல்டா டிபி, அதாவது எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஆஸ் நம்ம எப்படி ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? இதோ boiling point of any substance is that temperature at which vapor pressure of substance is equal to the atmospheric pressure. இது either atmospheric pressure இல்ல external pressure. அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய வேப்பர் பிரஷர் எப்போ வெளியில இருக்க பிரஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ, ஓகேவா? வெளில இருக்க பிரஷர் அட்மாஸ்பரிக் பிரஷர் தானே, அதாவது 1 atm. ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய வேப்பர் பிரஷர் எப்போ வெளியில இருக்க அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிராஃப் போடணும். அந்த கிராஃப் என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் நாங்க அங்க எப்படி எடுத்தியோ அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்ல வந்து உன்னுடைய வேப்பர் பிரஷர், உன்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டெம்பரேச்சர். எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸ்ல வேப்பர் பிரஷர். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் உன்னுடைய அட்மாஸ்பரிக் பிரஷர், இதுதான் அந்த அட்மாஸ்பரிக் பிரஷர் நான் சொல்றேன். ஒன்னு எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்லனா அட்மாஸ்பரிக் பிரஷர். ஓகேவா? அந்த லைன் தான் இது. ஓகேவா? நான் வந்து என்னுடைய ஒரு சால்வெண்ட், ஓகேவா, நான் வந்து இங்க பியோர் எஸ்ன்னு போடுறேன். இது வந்து பியோர் சால்வெண்ட். ஓகேவா? அதோடைய வேப்பர் பிரஷர் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய பாய்லிங் பாயிண்ட் நான் எப்படி எலிவேட் பண்ண முடியும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி எலிவேட் பண்ண. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுக்கு பேரு தான் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய சால்வெண்ட் பியூரா இருக்கு சால்வெண்ட்ல, அதுல வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுல நான் ஒரு நான் வோலடைல், ஓகேவா, சால்வெண்ட், சாரி ஒரே நிமிஷம், என்னுடைய சால்வெண்ட் வந்து வோலடைல் சால்வெண்ட். வோலடைல் என்னது? ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடியது. ஈஸியா எவாபரேட் ஆகுதுன்னா வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கும். என்னுடைய வோலடைல் சால்வெண்ட்ல நான் ஒரு நான் வோலடைல் சொல்யூட் ஆட் பண்றேன். நான் வோலடைல்னா என்னது? ஈஸியா எவாபரேட்டே ஆகாது. அப்ப என்னுடைய சொல்யூட் வந்து நான் வோலடைலா இருக்கு அப்படின்னா அதை சால்வெண்ட்ல ஆட் பண்ணா அப்ப என்னோட வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்? கம்மியாயிரும். ஸோ என்னுடைய வேப்பர் பிரஷர் கம்மியாயி இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அதோட வேப்பர் பிரஷர், எதோடைய வேப்பர் பிரஷர் இது? இது சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர். ஓகேவா? அதாவது சொல்யூட் ஆட் பண்ணிட்ட சால்வெண்ட்ல. இப்போ அது என்ன பண்ணும்? ஹீட் பண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கவனி, இது கீழே கொண்டு வரணும், இதையும் கீழே கொண்டு வரணும். ஓகேவா? இது சொல்யூஷன் கர்வ். சொல்யூஷன் மேல போதா? சொல்யூஷன் கர்வ் எங்க கட் ஆகுதோ அதுதான் டிபி. ஏன் டிபி அப்படின்னா என்னது? இது சொல்யூஷனுக்கான டெம்பரேச்சர் டிபி. இது பியூர் சால்வெண்ட்கான டெம்பரேச்சர் என்னது? டிபி நாட். இதோடைய டிஃபரன்ஸ் தான் என்னது? டெல்டா டிபி. அப்போ டெல்டா டிபி எதுக்கு ஈக்குவல்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிபி மைனஸ் டிபி நாட்க்கு ஈக்குவல். ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் தானே இங்க கட் ஆகுது பிரஷர் ஆக்சிஸ்ல. அப்போ அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சாரி, ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் தானே இங்க பிரஷர் ஆக்சிஸ்ல கட் ஆகுது. இது எதோடைய லைனு? சொல்யூஷனோட லைனா? அப்போ இது பிஎஸ். இங்க சால்வெண்ட் வந்து கட் ஆகுதா? சால்வெண்ட் பியூர் சால்வெண்டா? அப்ப அதோடைய பிரஷர் பி நாட். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்? இதை வந்து ஏ, இதை வந்து பி, இதை வந்து சின்னு டினோட் பண்றேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்?
ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஒரே மெத்தடாலஜி, கிளாசியஸ் கிளைபரன் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்ம எந்த கர்வ் பார்க்கணும்? இந்த கர்வ் கிடையாது, இந்த கர்வ் மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் சொல்யூஷன் கர்வு. அப்போ இது என்ன கர்வு? இந்த கர்வ் என்ன கர்வ்? இது பிசி. பிசியில் யார் இருக்கா? சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் அஃப்கோர்ஸ் யார் கூட பாயில் பண்ணுறோம்? ஓகேவா? இங்கே கூட ப்ரெஷர் பற்றி தான் பேசுகிறோம். அது வேப்பர் ஆகுது அப்படின்னா வேப்பர் கூட தான் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. இந்த சொல்யூஷன் அப்படின்றது லிக்விட். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? கிளாசியஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன வேணும்? T1 T2 என்னன்றது வேணும். P1 P2ன்றது என்னது? டெம்பரேச்சருடைய பிசி லைனில் டெம்பரேச்சருடைய அதிகமான வேல்யூ என்னது? TB. அப்போ அது இங்கே வந்துடும். டெம்பரேச்சருடைய கம்மியான வேல்யூ என்னது? TB0. அது இங்கே வந்துடும். ப்ரெஷருடைய அதிகமான வேல்யூ P0. அப்போ அது P2ல போடணும். ஓகேவா? டெம்பரேச்சரோட ப்ரெஷரோட கம்மியான வேல்யூ PS. அப்போ அதை P1ல போடணும். இப்போ என்னுடைய கிளாசியஸ் கிளைபரன் ஈக்குவேஷன் என்னது? நேச்சுரல் லாக் ஆஃப் P2 என்னது? P0 by P1 வந்து PS is equal to delta H. சொல்யூஷன் லிக்விட்ல இருந்து வேப்பருக்கு போகுது. அப்போ அதுக்கு பேர் என்னது? வேப்பரைசேஷன். அப்போ இங்க என்ன வரும்? டெல்டா H of V. இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மோலர் என்தால்பி. molar enthalpy of vaporization. நான் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல தப்பா சொல்லியிருப்பேன், லேட்டன்ட் ஹீட்னு சொல்லியிருப்பேன். அங்க என்ன வந்திருக்கோ அது வரும். மோலர் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், வினா மோலர் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அங்க எஃப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து மோலர் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் வரணும். ஓகேவா? அங்க லேட்டன்ட் ஹீட்னு சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பா. ஓகேவா? இது வந்து மோலர் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் டிவைட் பை ஆர் 1 by T1 அது T1 அது TB0 மைனஸ் T2 அது TB. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? அப்போ P0 by PS is equal to delta HV divided by R TB minus TB0 divided by TB0 into TB. இந்த டெரிவேஷன் சேமாக தான் இருக்கும், ஃப்ரீசிங் பாயிண்ட் டெரிவேஷன் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்சது. இது எதுக்கு ஈக்குவல்? டெல்டா டிபிக்கு ஈக்குவலா? அப்போ என்ன வரும்? நேச்சுரல் லாக் ஆஃப் P0 by PS is equal to delta HV by R is equal to delta TB divided by TB into TB0. சேம் கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் நான் என்ன ஆகும்னு சொல்லிட்டேன், TB is equal to TB0. அப்போ இது என்ன எழுத போகிறோம்? இதுவும் TB0 தான் இருக்கும். இப்போ அப்போ என்ன வந்து TB0 ஸ்கொயர் ஆயிடுமா? நேச்சுரல் லாக் ஆஃப் P0 by PS is equal to delta H of V by R is equal to delta TB divided by TB0 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இங்கே நம்ம செகண்ட் கர்வ் நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால இதோட ஓவர். ஃப்ரீசிங் பாயிண்ட்ல 2 கர்வ் நமக்கு இருந்தது, அதனால அந்த 2 கர்வ் யூஸ் பண்ணோம். இதுல ஒரே ஒரு கர்வ் தான் இருக்கு, அந்த ஒரு கர்வ் போதும். அடுத்த கான்செப்ட் நம்ம எங்க போனோம் இதுல அப்படின்னா ஃப்ரம் ரவுல்ஸ் லா. நான் எப்படின்னு சொன்னல, என்ன சொன்னேன்? PS is equal to P0 into X1. இது ரவுல்ஸ் லா உடைய ஈக்குவேஷன் தானே. அது எப்படி எழுதலாம்? PS is equal to P0 into X1 வந்து X1 plus X2 is equal to 1. ஓகேவா? அப்போ X1 என்னது? 1 minus X2. அப்போ இது 1 minus X2 எழுதலாம். இந்த P0 உள்ள மல்டிப்ளை பண்ணு. PS is equal to P0 minus P0 into X2. இந்த P0 அங்க கொண்டு போய் இந்த PS இங்க கொண்டு வா. அப்போ P0 into X2 is equal to P0 minus PS. இந்த P0 அங்க கொண்டு போயிரு. அப்போ P0 minus PS by P0 is equal to X2 வந்துடும். கரெக்டா? இது புரிஞ்சிச்சா? இது நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன். இதுல என்ன பண்ணோம்? இந்த P0 இதுக்கும் காமன் இதுக்கும் காமனா பிரிச்சு எழுதணுமா? P0 by P0 minus PS by P0 is equal to X2. இது கேன்சல். அப்ப என்ன வரும்? 1 by PS by P0 is equal to X2. ஓகே. அடுத்த ஸ்டெப் என்னது? இது இங்க அனுப்பணும், இது இங்க அனுப்பணுமா? அப்ப என்ன வரும்? 1 minus X2 is equal to PS by P0. Next, taking natural log on both sides. கரெக்டா? சேம் ப்ரொசீஜர் ஃப்ரீசிங் பாயிண்ட் மாதிரியே. அப்போ நேச்சுரல் லாக் ஆஃப் 1 minus X2 நேச்சுரல் லாக் ஆஃப் PS by P0. ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி படிச்சோம் நம்ம?
natural log of 1 minus x2 is equal to minus x2 க்கு ஸ்கொயர் பை 2 மைனஸ் x2 க்கு கியூப் பை 3 ஆன் சோ ஆன் போயிட்டே இருக்கோம்ல. இது எல்லா டேர்மே நெக்லிஜிபிள். ஓகே, பிகாஸ் ஃபார் டைல்யூட் சொல்யூஷன். ஓகே, ஏன்னா இது எல்லாமே 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லாமே சொல்யூட் தானே. அப்போ இது எல்லாமே நெக்லிஜிபிள். இது மட்டும் தான் வரும். அப்போ நேச்சுரல் லாக் ஆஃப் 1 மைனஸ் x2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x2. அப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் x2 இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் லாக் ஆஃப் ps பை p நாட்னு போடலாம். இந்த மைனஸ் அங்கே கொண்டு போ. இப்போ மைனஸ் நேச்சுரல் லாக் ஆஃப் ps பை p நாட் இஸ் ஈக்குவல் டு x2. என்ன சொல்ல, நேச்சுரல் லாக் மாதிரி மைனஸ் இருந்தா இல்லை லாக் மாதிரி மைனஸ் இருந்தா இந்த ஃபிராக்ஷன் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ லாக் ஆஃப் p நாட் பை ps இஸ் ஈக்குவல் டு x2. ஓகேவா? இப்போ இது எங்கேயோ கண்டுபிடிச்சோமே நம்ம, இதோ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்க இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், x2ன்னு போடணும். அப்போ என்ன போடணும், x2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஆஃப் என்ன வந்திருக்கு v பை ஆர், டெல்டா ஹெச் ஆஃப் v பை ஆர் டெல்டா டிபி டிவைடட் பை டிபி நாட் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, x2 பிரிக்கணுமா. x2 ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 2 டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 1 பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 2. ஃபார் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் என்ன ஆகும், 1ன்றது சால்வெண்ட், அது ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்யூட்டை விட. ஸோ n2 இஸ் நெக்லிஜிபிள். ஸோ நம்ம x2 எப்படி எழுதலாம், n2 டிவைட் பை n1 எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம x2 எப்படி எழுதலாம், n2 டிவைட் பை n1 எழுதலாமா. இது என்னது, கிவன் மாஸ் மோலார் மாஸ் மாதிரி பிரிக்கணுமா. அப்புறம் w2 இன்டூ m1 டிவைடட் பை m. அது அடிக்கடி வீடியோ கட் ஆயிருது, அது மட்டும் மன்னிச்சுக்கோ. நம்ம x2 வந்து w2 இன்டூ m1 பை m2 இன்டூ w1 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த x2 வேல்யூ எடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடி, இதோ இந்த x2 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதிடுறேன். என்ன அந்த ஈக்குவேஷன், x2 is equal to delta h of v தானே, delta h of v by r into delta tb divided by tb naught க்கு ஹோல் ஸ்கொயர். இது அங்க போடுறேன். முதல்ல நமக்கு வேண்டிய டெல்டா டிபி தானே, அதை முதல்ல எழுதிக்கிறேன். டெல்டா டிபி is equal to x2 into r into tb naught ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, டிவைட் பை டெல்டா h of v. x2 க்கு பதிலாக என்ன எழுத போறேன், w2 into m1 divided by m2 into w1 into r into tb naught square divided by delta hv. இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்த m1 மட்டும் இதுக்கு ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். w2 into r into tb naught whole square divided by m2 into w1 into delta hv by m1. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், latent heat of vaporization. ஓகேவா, சரியா? இதை நம்ம LVன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளை பை 1000. இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கோ, மல்டிப்ளை பை 1000 டிவைட் பை 1000 பண்ணுமா. அப்போ என்ன வரும், w2 into 1000 divided by m2 into w1 into r into tb naught whole square divided by 1000 into LF. இந்த மொத்த டேர்மே மொலாலிட்டி. இது நான் போன வீடியோல சொன்னேன். மொலாலிட்டி இன்டூ இந்த மொத்த டேர்மே என்னது இப்போ KB. ஓகேவா, இப்போ KB which is equal to delta TB. ஓகேவா, hence proved. ஓகேவா, இதை மாதிரி தான் ப்ரூவ் பண்ணும். ஓகே.